மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்எம்ஆர்பி தியேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்டுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டிமேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக தியேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த கேண்டிடேட்டோடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், என்றைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஷெட்யூல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கேண்டிடேட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது லிஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஒரு செட்டு செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது அவங்க அந்த ஒரிஜினலை ஜெராக்ஸ் போட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஜெராக்ஸில் கீழே வந்து அவங்களுடைய கேண்டிடேட்டோடைய சைன், யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுடைய சைன், யாரோட சர்டிஃபிகேட்டோ அவங்க சைன் பண்ணணும் கீழே. சரிங்களா? செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் வந்து இருக்கணும், எடுத்துகிட்டு வரணும். என்றைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/3/2025, அதாவது 130 பேருடைய லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 65 சீரியல் நம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணணும். 2:30 மணிக்கு ஆஃப்டர்நூன் வந்து 66லேருந்து 130 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதற்கான வென்யூ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஎம்எஸ் பில்டிங், 7th ஃப்ளோர், 359 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 6. சரிங்களா? இந்த அட்ரஸில் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அதாவது அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். டேட்டு டைமை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைமில் தான், டேட்டில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் அட்டன் பண்ணால் செலெக்ஷன் இல்லைனா அப்பாயின்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது யூஸ்ஃபுல்லாக வந்து சொல்லக்கூடியது தான். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவங்க வந்து செக் பண்ணுறது என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அதையும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் கிராஸ் செக் பண்ணுவாங்க. உங்களுடைய ஏஜு, உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு, நீங்கள் வந்து எலிஜிபிளாக கேட்டகரி, என்ன கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த எலிஜிபிளாக, அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அதற்கப்புறமேட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம், கம்யூனிட்டி ரேங்க்கு இதெல்லாம் கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட், அதாவது மார்க் லிஸ்ட், ரேங்க் லிஸ்ட்டு வந்து மார்க்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். சர்டிஃபிகேட்ஸையும் கண்டிப்பாக வந்து அங்கே நேரில் நீங்கள் அங்கே வெரிஃபிகேஷன் அப்போது காமிக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தியேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரிஜினல் ஒரு செட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஒரு செட்டு வந்து ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து எடுத்துகிட்டு வரணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ. சரிங்களா? இதே ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வீட்டிலேருந்து வரும்பொழுதே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஒரிஜினல்னால் அது இதே ஆர்டரில் இருக்கணும், ஜெராக்ஸு இதே ஆர்டரில் இருக்கணும். அப்படியே தனித்தனியாக 2 செட்டு அப்படியே ரெண்டு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை குவிக்காக வந்து முடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு. சரிங்களா? பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா ஓகே, இல்லைனா 10th 12th மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள். எதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 10th 12th மார்க் ஷீட்டில் 10th 12 ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய 10th 12th டிகிரி, டிப்ளமோக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இதை நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 10th, அடுத்த 12th, அடுத்த டிப்ளமோனா டிப்ளமோ, இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ்னால் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிகிரினா டிகிரி, பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜி, இது எல்லாத்தையும் அப்படி இதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ் படித்ததுக்கான ப்ரூஃப், இது ஆல்ரெடி நீங்கள் 10th 12th வச்சுருக்கீங்க இல்லையா, அதுவே போதுமானது. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி தான் வெல் அண்ட் குட். அதை நீங்கள் வந்து அடுத்தது வச்சுக்கோங்க பின்னாடி. அடுத்தது கேரக்டர் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், இது வந்து 26/2/2025க்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதற்கான ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கப்புறமேட்டு இதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அது பின்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கு 5வது சர்டிஃபிகேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட், நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ முடித்த இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். அதே மாதிரி
டிசேபிள்டு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய சர்டிஃபிகேட் வைக்கணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ஓசி வைக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் என்னென்ன கேண்டிடேட்டுக்கெலாம் எதெல்லாம் அப்ளிகபிளோ அவங்க வைக்கணும். இல்லைனா பிரச்சனை கிடையாது, இல்லைனா கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் வீடோ அப்படின்னா அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷன் 12A 12B 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ வந்து ரெடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் வந்து வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளிகண்ட்டோடைய நேம், உங்களுடைய பேரும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் ஃபோட்டோ பின்னாடி எழுதி வச்சிடணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அங்கே சப்மிட் பண்ண வந்ததுக்கப்புறம் கீழேயோ இல்லை விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்களோடதை எடுத்து அதை வைக்கிறதுக்கு டக்குன்ட்டு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அது பின்னாடி எழுத சொல்கிறாங்க. உங்களோட பேரும் அப்ளிகேஷன் நம்பரும். சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி, உங்களுடைய பேன் கார்டை தவிர உங்களுக்கு வந்து ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி பாஸ்போர்ட், இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபு, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸுக்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃபுக்கு. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மென் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், பிபிஓ நம்பர் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான அனெக்ஷர்ஸும் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணி அதில் சைன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஆர்டர், நீங்கள் வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் ஏதாவது வேணும் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ஆர்டர்ஸ் இருக்கணும். டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ஐடி, உங்களுடைய ஜெண்டரை வந்து கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும். கெசட்டில் உங்களுடைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். வேறு ஏதாவது கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும். தமிழ் மீடியத்தில் படித்ததற்கான ஃபார்மேட்டு, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வைக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கக்கூடிய கேரக்டர் சர்டிஃபிகேட். இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான சர்டிஃபிகேட். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ சைன் பண்ணி நீங்கள் வந்து அட்டஸ்டட் ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணி வித் சீலோடு போடுவாங்க. இதுதான் வந்து லிஸ்ட்டு, யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து 130 பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை சிம்பிளாக குவிக்காக முடிச்சுட்டு வரலாம். டோட்டலாக 130 பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்டு. ஓகேங்களா? நன்றி.